சென்னை வாசிகளின் நீண்ட நாள் கனவு ஏறக்குறைய நிறைவேறியிருக்கிறது. ஆம், திருமங்கலம் மற்றும் நேரு பூங்கா இடையிலான 8 கிலோமீட்டர் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை ஞாயிறன்று துவங்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் துவங்கி நங்கநல்லூர், ஆலந்தூர், ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், வடபழனி, அரும்பாக்கம், சிஎம்பிடி, கோயம்பேடு வரையில் உயர்மட்ட பாலத்தில் மெட்ரோ ரயில் செல்கிறது. திருமங்கலத்தில் துவங்கி அண்ணாநகர் டவர், அண்ணாநகர் கிழக்கு, ஷெனாய் நகர், பச்சையப்பன் கல்லூரி, கீழ்ப்பாக்கம், நேரு பூங்கா வரையில் பூமிக்கடியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க குளிரூட்டப்பட்ட சுரங்க ரயில் நிலையங்களில் லிப்டுகள், எஸ்கலேட்டர்கள் என உலக தரத்திற்கு இணையாக பல வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சுரங்க ரயில் பாதையில் ஒவ்வொரு 250 மீட்டர் இடைவெளிக்கும் ஒரு அவசர வழி அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் காற்றோட்டத்திற்கும் சூரிய ஒளி படவும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சுரங்கத்தில் ரயில் செல்லும்போது தீ விபத்தோ அல்லது வெள்ளப்பெருக்கோ ஏற்பட்டால் பயணிகளை பாதுகாக்க பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சென்னை வாசிகளுக்கு புதுவித அனுபவத்தை தரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட்ல போறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸ்டேஷன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டேஷன். ஸோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஸ்டேஷன்ஸ் நல்லா லண்டன்ல இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் என்பதால் பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். முதல்வர் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என விஐபிக்கள் புடைசூழ சென்னை வாசிகள் உற்சாகமாக மெட்ரோ ரயிலில் பயணித்தனர். சுரங்கத்தில் மெட்ரோ ரயிலில் செல்லும் முதல் அனுபவத்தை நெருக்கமானவர்களுடன் பகிர செல்போனை எடுத்தால் சிக்னல் இல்லை. சார், நெட்வொர்க் இப்போ பேப்பர்லேயும் கதையில் கொடுத்துருந்தாங்க. டெம்பரரியாக ப்ராப்ளமாக இருக்கும், இன்னொரு 3 monthsல சால்வ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆஸ் early as possible சால்வ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். பயணிகளின் மிகப்பெரிய மனக்குறையாகி போன இப்பிரச்சினை 3 மாதத்தில் நிவர்த்தி செய்யப்படும் என மெட்ரோ நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. சுரங்கத்தில் ரயில் செல்லும் போது கூட இல்லை, டிக்கெட் கட்டணத்தை கேட்டதும் தலை சுற்றுவதாக பலரும் கூறினர். குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணம் 25 ரூபாய், அதிகபட்சம் 60 ரூபாய் என மெட்ரோ வட்டாரங்கள் தெரிவித்தன. 100 ரூபாய்க்கு ஸ்மார்ட் கார்டு வாங்கி ரயில் நிலையத்தில் உள்ள எந்திரத்தில் ஸ்வைப் செய்து பயணிக்கலாம். ஸ்மார்ட் கார்டில் உள்ள தொகை காலியானதும் ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். மெட்ரோ பயணம் சுகமாக இருந்தாலும் கட்டணம் பெரும் சுமையாக இருப்பதாக முதல் நாளில் இலவசமாக சென்ற பலரும் புலம்பினர். டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும். ஃபேர் கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் சென்னையின் சாபக்கேடான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சின்னாபின்னமாகாமல் நிம்மதியாக விரைவாக செல்ல மெட்ரோ ரயில் 100% கேரண்டி.